பணியை பெற்றுள்ளனர் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளியின் மாதாந்திர உதவித்தொகை அதிகப்படுத்திட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடுமையான நிதி நெருக்கடி இருந்த போதிலும் தாயுள்ளத்தோடு முதலமைச்சர் அவர்கள் அந்த மாற்றுத்திறனாளி தினமான டிசம்பர் 3ஆம் தேதி அன்று கடுமையான இயலாமை, கடுமையான அறிவுசார் குறைபாடு, தசை செய்து போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ரூபாய் 2000ஆகவும் இதன் மூலம் 2,50,987 நபர்கள் பயனடைந்துள்ளனர். அதுபோல வருவாய்த்துறை மூலம் 5,34,976 பேருக்கு 1000 என்று வாங்கி கொண்டிருந்த இன்று 1500ஆகவும் உயர்த்தி வழங்கியுள்ளார்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல புதிதாக ஆட்டிசம் சேர்த்து மாற்றுத்திறனாளி நலத்துறை பொறுத்த வரைக்கும் அந்த மாற்றுத்திறனாளி மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாற்றுத்திறனாளி நலத்துறை மானிய கோரிக்கை மாண்பு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக இந்த பதில் உரையை பேரவையில் பதிவு செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் துறையினை தன்வசமே வைத்து இத்துறைக்கு 2021-22 813 கோடி 62 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆண்டுக்காண்டு அதிகரித்து தற்போது 2025-26 நிதியாண்டில் 1432 கோடியே 77 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் செயல்படுத்திய புதிய திட்டங்களில் சில திட்டங்களை மட்டும் இங்கு குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளிகள் அவள் தேவைக்கேற்ப வசதிக்கேற்ப உபகரணங்களை தெரிவு செய்யும் முறையை, சாய்ஸ் பேஸ்ட் அப்ளையன்சஸை 21-22 முதல் இவ்வரசு அறிமுகம் செய்து செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் உபகரண மாதிரிகளை மாற்றுத்திறனாளிகள் தாங்களே தேர்வு செய்து கொள்ளலாம். அதுபோல மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களின் உடல்நிலைக்கு ஏற்றவாறு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பலதரப்பட்ட வசதிகளுடன் கூடிய மாதிரி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து மாற்றுத்திறனாளிகளுடைய பாராட்டை பெற்ற திட்டமாக இது திகழ்கிறது. அதுபோல இரு கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் 23-24ஆம் ஆண்டிலிருந்து ஒரு கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டு இந்த ஆண்டில் 9203 மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து சேவைகளையும் ஓரிடத்திலேயே பெற்றிடும் வகையில் புற உலக சிந்தனையற்ற மதியிறக்கமுடையோருக்கான ஒப்புரவு மையம் 25 கோடி மதிப்பீட்டில் சென்னையில் அமைக்கப்பட்டு இத்திட்டம் கடந்த டிசம்பர் 5 முதல் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. 2024-25ஆம் ஆண்டு சென்னை மாவட்டத்தை 2ஆக பிரித்து வடசென்னைக்கு புதியதாக ஒரு மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு திருக்கோயிலில் இலவச திருமண திட்டம் நடைபெறப்பட்டுள்ளது. திருமண திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியுதவி தேசிய பத்திரமாக வழங்கப்பட்டதை இந்த மாற்றுத்திறனாளி கோரிக்கை ஏற்று அவர்களுக்கு ரொக்கமாக வழங்கப்படுகிறது. அதுபோல மோட்டார் பொருத்தப்பட்ட இலவச தையல் இயந்திரம் அதனுடைய உச்சவரம்பு வயது உச்சவரம்பு 45லிருந்து 60ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. அறிவுசார் மாற்றுத்திறனாளி பெற்றோர்களுக்கும் இந்த தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் வீடற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் அறிவுசார் மாற்றுத்திறனாளி பெற்றோர்களுக்கும் குடியிருப்பு பட்டா வழங்கிட மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். அதன்படி இதுவரை 5961 மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் மாற்றுத்திறனாளிக்கு இதுவரை 1299 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் 2496 வீடுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ளடக்கம், அணுகல் மற்றும் அவர்களுக்கான வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக ரைட்ஸ் உரிமை திட்டம், அது 70% உலக வங்கி நிதி மற்றும் 30% தமிழ்நாடு அரசினுடைய நிதி பங்கோடு 6 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மாவட்ட, உட்கோட்ட மற்றும் வட்டார அலுவலகங்கள் எல்லாம் தொடங்கப்பட்டுள்ளது. அதிலே கிட்டத்தட்ட 660 எண்ணிக்கையிலான மறுவாழ்வு களப்பணியாளர்களையும் 264 எண்ணிக்கையிலான மறுவாழ்வு சிகிச்சை தொழில்நுட்பாளர்களையும் பணியமர்த்தி உள்ளோம். அதிலும் நம்மளுக்கு மாற்றுத்திறனாளி பணியாளர்களும் அடங்குவர் என்பதையும் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். 12 வாகனங்கள், விழுதுகள் என்ற வாகனங்கள் நடமாட முடியாத இருக்கிற மாற்றுத்திறனாளி நலனுக்காக 5 மாவட்டங்களில் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகிறது. அதுபோல் இந்த உரிமை திட்டம் மற்றும் திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் 251 நபர்களுக்கு பயிற்சி அளித்து வேலை வாய்ப்பும் பெற்றுத்தரப்பட்டுள்ளது. அறிவுசார் குறைபாடையோர் மனநலம் பாதிக்கப்பட்டவருக்கான 8 புதிய இல்லங்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அறிவுசார் குறைபாடு மற்றும் மூளை முடக்குவாத்தா பாதிக்கப்பட்ட 1000 மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நவீன இயன்முறை உபகரணம் ஸ்டாண்டிங் ஃப்ரேம், இதன் மூலம் அந்த மாற்றுத்திறனாளிகள் எலும்பி நிற்கக்கூடிய ஒரு வசதியுடைய அந்த புதிய திட்டம் 29-24 அன்று நம்முடைய மாநில முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டு 217 பேர் இதுவரைக்கும் பயனடைந்திருக்கின்றனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீட்டினை உறுதி செய்ய உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களால் மாற்றுத்திறனாளி நலவாரியத்தின் வழங்கி வந்த அத்துணை சமூக நலத்திட்டங்கள் உதவித்தொகைகள் அனைத்தும் 2 மடங்காக உயர்த்தப்பட்டு வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளி நலவாரியத்துக்கு
கடந்த ஆண்டு மட்டும் 5,29,00,000 ரூபாய் ஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் அரசு பணியாளர்களுக்காக டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி மூலம் தேர்வுகளில் மாற்றுத்திறனாளிகள் நடைபெற்று வரும் அந்த 4% இடஒதுக்கீடு மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை 1536 மாற்றுத்திறனாளிகள் அரசு பணியை பெற்றுள்ளனர் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளியின் மாதாந்திர உதவித்தொகை அதிகப்படுத்திட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடுமையான நிதி நெருக்கடி இருந்த போதிலும் தாயுள்ளத்தோடு முதலமைச்சர் அவர்கள் அந்த மாற்றுத்திறனாளி தினமான டிசம்பர் 3ஆம் தேதி அன்று கடுமையான இயலாமை, கடுமையான அறிவுசார் குறைபாடு, தசை செய்து போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ரூபாய் 2000ஆகவும் இதன் மூலம் 2,50,987 நபர்கள் பயனடைந்துள்ளனர். அதுபோல வருவாய்த்துறை மூலம் 5,34,976 பேருக்கு 1000 என்று வாங்கி கொண்டிருந்த இன்று 1500ஆகவும் உயர்த்தி வழங்கியுள்ளார்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல புதிதாக ஆட்டிசம் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை 5081 நபர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மனநலம் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களை சமுதாயத்தில் ஒருங்கிணைக்கும் பொருட்டு மீண்டும் இல்லம் என்னும் திட்டம் தகுதியான அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள் மூலம் 3/12/24 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தி வழங்கி வருகிறது. அதுபோல அந்த வேலைவாய்ப்பு தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்படும் போட்டித் தேர்வில் பங்கேற்க சிறப்பு பயிற்சி வகுப்புகள் மாற்றுத்திறனாளிகளுக்காக இத்துறையின் மூலம் நடத்தப்படுகிறது. தனியார் வேலைவாய்ப்பு மூலமும் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. காய்கால் மற்றும் செவித்திறன் மாற்றுத்திறனாளிகள் மல்டிமீடியா மற்றும் டிஜிட்டல் போட்டோகிராஃப் பயிற்சி ஆண்டுக்கு 280 நபர்களுக்கு நடத்தப்பட்டு வருகிறது. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அனைத்து திட்டங்களுக்கும் முத்தாய்ப்பாக மாநிலத்தில் உள்ள அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளிலும் அதாவது 14,068 இடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்பதற்காக இன்று நம்முடைய தளபதியார் அவர்களால் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சட்ட முன்வடிவு கொண்டுபட்டுள்ளது. இந்த நாள் இந்த சபைக்கு மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளி அத்துணை பேர்களுக்கும் வரலாற்று சிறப்புடைய நாள் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அனைத்து வகை உள்ளாட்சி அமைப்புகளிலும் மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினராக வாய்ப்பு வழங்கும் சட்டமுறையை கொண்டு வந்தது மூலம் மாற்றுத்திறனாளிகளின் உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளது, சம வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் எல்லாம் என்ற இந்த கொள்கைக்கு ஏற்ப திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி நலவாரிய தலைவர் என்ற முறையில் அத்துணை மாற்றுத்திறனாளி சார்பில் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பது போல் நம்முடைய மாற்றுத்திறனாளியின் சிரிப்பில் கலைஞர் அவர்களை காணும் நம் முதலமைச்சர் அவருடைய சீரிய தலைமையில் இத்துறை மேலும் மாற்றுத்திறனாளி உரிமை மற்றும் நலனுக்காக தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை மேற்கொள்ளும் என கூறி என் உரையை முடிக்கிறேன். மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியோடு மாற்றுத்திறனாளி நலத்திற்கான புது அறிவிப்புகளை இப்பொழுது வெளியிடுகிறேன்.